أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில்தான் வஃபாத்தும் ஆனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய சிறப்பு பயானாக ஹதீஸ் கலையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கின்றோம். அதற்கு முன்னால் காலத்தின் கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம் என்ற பெயரில் அளவு கடந்து சென்று விட்டவர்கள். மறுசாரார் இவர்கள் அளவு கடந்து புகழ்வதை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் என்ன பேசுகின்றானோ அந்த அளவையாவது குறைந்தபட்சம் சரியானதையோடு நோக்குவதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க முடியும். அதில் 2 வசனங்களை நேற்றைய தினம் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் என்று குறிப்பிடுகின்றான் என்பதை 2 வசனங்களில் நாம் பார்த்தோம். பின்பு இப்போது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனம். இதில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகாக புகழ்ந்து பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், இந்த உலக முஃமின்கள் எப்படி நபி அவர்களை உன்னோக்க வேண்டும், எப்படி நோக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக பேசுகின்றான். லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை, ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம் திட்டவட்டமாக. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். 2 விஷயத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக பேசுகின்றான் பாருங்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர் துடித்துடித்து போகின்றார். இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீர்களோ அதை எல்லை கடந்து விட்டார் நபி அவர்கள். அவர் அதை விட அதிகமாக கஷ்டப்படுகின்றார். என் சமூகத்தில் ஒருவர் இப்படி வேதனைப்படுகிறாரே, இப்படி கஷ்டப்படுகிறாரே, அவருடைய சிரமத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று அதை பார்த்து அவர் அளவு கடந்து சிரமப்படுகின்றார். ஆனால் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்படுகின்றோம். அடுத்தவர்களுடைய துக்கம் கவலையில் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான உயர்வான பண்பு என்பது, ஒருவர் சிரமப்பட்டால், கஷ்டப்பட்டால் அவருடைய சிரமத்தில் கஷ்டத்தில் நபி அவர்கள் அதைவிட அதிகமாக, அவரை விட அதிகமாக அதை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தார்கள், அதைவிட அதிகமாக கஷ்டப்படுபவர்களாக அந்த விஷயத்தில் இருந்தார்கள் என்றும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்பதில் ஹரீஸ், பேராசை கொள்பவராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பேராசை என்ற இந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த விஷயத்தில் பேராசை கொள்வோம், பேராசை என்ற இந்த எண்ணம் நம்மை எந்த விஷயத்தில் ஆட்டி படைத்து வைத்திருக்கிறது என்பது நமக்கே தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்று பேராசை கொள்பவராக இருக்கிறார்கள். இது 2 இதே வசனத்தில். 3வது பாருங்கள், ரഊஃப், அவர் இரக்கமுடையவராக இருக்கின்றார். ரഊஃப், அல்லாஹ் தஆலா எதை தன்னுடைய பண்பாக பேசுகின்றானோ, அர் ரഊஃப், அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவனாக தன்னுடைய அஸ்மாஉ சிஃபாத்தில், அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் எதை பேசி காட்டுகின்றானோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இணைக்கின்றான். ரഊஃபாக அவர் இருக்கிறார், இரக்கமுடையவர். பின்பு ரஹீம், ரஹீம் கருணை உடையவராக இருக்கிறார்.
யார சொல்றான்? அல்லாஹ்வே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தானோ அந்த படைப்பாளன் தான் படைத்த ஒரு படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர் ரഊஃபாக இருக்கிறார், அவர் ரஹீமாக இருக்கிறார். ஏறக்குறைய இரண்டும் இரக்கம் கருணை கொண்ட ஒரு பண்பு தான். ஆனால் ரഊஃப் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் இருக்கக்கூடிய மிக அழகான வித்தியாசம். ரഊஃப் என்றால் ஒருவர் கஷ்ட நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரின் மீது இரக்கம் கொள்வது. ஒருவர் சிரமத்தில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் மீது இரக்கம் கொள்வதற்கு ரഊஃப் என்று குறிப்பிடப்படும். அதே நேரத்தில் ரஹீம் என்றால் கருணை எப்போது ஒருவருக்கு தேவையோ அந்த சரியான நேரத்தில் கருணையை காட்டுவது. அதனால்தான் அல்லாஹு தஆலா உலகத்தில் ரஹ்மானாக இருக்கின்றான், மறுமையில் ரஹீமாக இருப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால் மாத்திரமே அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற அத்தியாவசிய தேவையான அந்த நேரத்தில் ரஹீம் அப்துர் ரஹீம்களின் மீது கருணை காட்டுவான், ரஹீமாக இருப்பான். இப்போது இந்த ரஹீமுக்கு இன்னொரு அர்த்தம், கருணை காட்டுவான், மீண்டும் கருணை காட்டுவான். கருணை காட்டியவர்களின் மீதே மீண்டும் கருணை காட்டுவான், கருணை காட்டியவர்களின் மீதே மீண்டும் கருணை காட்டுவான், கருணை காட்டியவர்களின் மீதே மீண்டும் கருணை காட்டுவான். கருணையை காட்டிக்கொண்டே இருப்பான். இப்போ ஒரு முஃமினுடைய இந்த ரஹீமுடைய பண்பு அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர் பெற ஆரம்பிப்பார். அது துவங்கும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை ரஹீமாக அவர் பார்ப்பார், கருணையை பெறுவார். பின்பு கபருக்குள் சென்றதற்கு பின்னாலும் ரஹீமாக அல்லாஹ்வை பார்ப்பார், கருணையை அல்லாஹ்விடம் இருந்து பெறுவார். எழுப்பப்படும் போதும் அல்லாஹ்வை அவர் ரஹீமாக பார்ப்பார், அல்லாஹ்விடம் இருந்து கருணையை பெறுவார். கேள்வி கணக்கினுடைய நேரத்திலும் அல்லாஹ்வை ரஹீமாக பார்ப்பார், கருணையை பெறுவார். பின்பு சிராத்துடைய நேரம், பின்பு கந்தராவுடைய நேரம், பின்பு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய நேரம், சொர்க்கத்திற்குள் நுழைவித்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்வை ரஹீமாக பார்ப்பார், ரஹீமாக ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார். இது சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பண்பு. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரഊஃப் இரக்கமுடையவராகவும் இருக்கிறார், ரஹீம் கருணை உடையவராகவும் இருக்கின்றார். இரண்டிற்கும் இடையில் ஒரு அழகான வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா பார்த்து பேசுகின்றான். இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் அலிஃப்லாம் முன்னால் போடப்பட்டிருக்கும், அலிஃப்லாம் இருக்கும். இந்த அலிஃப்லாம் என்பது உறுதியையும் தக்கீதையும், இது அல்லாஹுக்கு மாத்திரமே இணைத்து பேசக்கூடிய நேரத்தில் இப்படி பேசப்படும். அல்லாஹ் அல்லாத யாருக்கேனும் இப்படி பேசினால் அந்த நேரத்தில் அதில் அலிஃப்லாம் இருக்காது. சூரத்து தௌபாவினுடைய இந்த 128வது வசனத்தை நீங்கள் எடுத்து அரபியை பார்த்தால் இதில் குறிப்பிடக்கூடிய ரഊஃபிலும் ரஹீமிலும் அலிஃப்லாம் இல்லாமல் அல்லாஹ் பேசியிருப்பான். ஏனென்றால் இது ஹாலிக்கின் பக்கம், படைப்பாளரின் பக்கம் இணைக்கப்படக்கூடிய ரഊஃப் அல்ல, ரஹீம் அல்ல. இது மஹ்லூக், படைக்கப்பட்ட ஒரு படைப்பின் பக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரഊஃப் என்றும் ரஹீம் என்றும் வாசிப்பவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா இதை பேசியிருப்பான். ஆனால் இப்படி கூட ஒரு சராசரியான மனிதரின் பக்கம் இதை இணைக்க முடியாது. நாம் வேண்டுமானால் அப்துர் ரഊஃப் என்று நம்மை கூறலாம், அப்துர் ரஹீம் என்று நாம் கூறலாம். ஆனால் ஒருபோதும் ரഊஃபாகவோ ரஹீமாகவோ அல்லாஹு தஆலா புகழாகாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு இந்த பண்பிற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக மாட்டோம். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு புகழாகாரம். பின்பு அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனம் 45-46 நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மிக அழகாக சில வார்த்தைகளை கொண்டு புகழாகாரம் சூட்டுகின்றான். யா ஐயுஹன் நபி, நபியே, இன்னா அர்ஸல்நாக, உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஷாஹிதா, சாட்சி சொல்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹிதா வ முபஷ்ஷிரா, மேலும் சுப செய்தி சொல்பவராக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வ நதீரா, எச்சரிக்கை செய்பவராக நாம் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹித், முபஷ்ஷிர், நதீர், சாட்சி சொல்பவர், சுப செய்தி சொல்பவர், எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அடுத்த வசனம் 46,
வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மக்களை அழைக்கக்கூடிய தாழியாக, அழைப்பாளராக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். மேலும் வசிராஜம் முனீரா, சூரியனை போன்று பிரகாசமானவராகவும் சந்திரனை போன்று ஒளி இழக்கக்கூடியவராகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கின்றோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சில வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையை விட மிக ஒளிமயமாக இருந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். இப்படி பல சஹாபாக்கள் பேசியிருக்கிறார்கள். சும்மா ஒன்று சொல்லல. நபி அவர்களை சஹாபாக்கள் பார்த்து ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு நாம இன்னைக்கு கவிதைகளை வர்ணிப்பதை போன்று சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வர்ணிச்சுட்டு போயிடு. யாரோ ஒரு பெண்ணை பார்த்து சந்திரனை போன்று சூரியனை போன்று அப்படி இப்படி அப்படிலாம் சஹாபாக்கள் பேசல. உண்மையில் இந்த வசனங்களுடைய பொருளை விளங்கினார்கள். இங்கு அல்லாஹ் பேசுகின்றான் சிராஜ். சிராஜ் என்றால் இந்த விஷயத்தை சூரியனின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒளிக்கு சொல்லப்படும் சிராஜ். முனீர், முனீர் என்றால் சந்திரனுடைய ஒளியின் பக்கம் இணைப்பதற்காக பேசப்படக்கூடியதுதான் முனீர் என்று. இது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல பேசுறான். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜம் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா. சந்திரனுக்கு முனீர் என்றும் சூரியனுக்கு சிராஜ் என்றும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இரண்டிலிருந்தும் வரக்கூடிய ஒளிகளுக்கு இரண்டு வகையாக குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. இதில் விஞ்ஞானமும்